அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மக்களவை தொகுதி. திண்டுக்கல்லில் பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் வந்து பிஜேபி சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்துருக்காங்க. திண்டுக்கல்லினுடைய மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 16 லட்சம் 15,97,000 வாக்காளர்கள் இருக்காங்க. அதில் 16 லட்சம் வாக்காளர்களை கொண்ட திண்டுக்கல்லில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிஜேபி சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் டிஎம்கே சார்பாக கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதிமுக சார்பாக பார்த்தீங்கன்னா எஸ்டிபிஐ நிற்கிறாங்க. 3 கட்சியில இருந்துமே அவங்க சொந்த கட்சியில இருந்து நிறுத்தல வந்து 3 கட்சியிலுமே கூட்டணி கட்சியில தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா திலகபாமா நிற்கிறாங்க வந்துட்டு. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் சார்பாக வந்துட்டு சச்சிதானந்தன் நிற்கிறாரு வந்துட்டு. எஸ்டிபி சார்பாக முபாரக் நிற்கிறாரு வந்துட்டு. நாம் தமிழர் சார்பாக நிரஞ்சனா நிற்கிறாங்க. இதுவும் வந்து நம்ம வந்து திமுகவுக்கு கம்யூனிஸ்ட்டுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் வந்துட்டு. இந்த தொகுதி வந்து ஏற்கனவே இருக்கிறதுனால, ஆனால் கடைசி நேரத்தில் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற தொகுதி திண்டுக்கல் அப்படிங்கிறத வந்து நம்ம மாற்ற முடியாது வந்துட்டு. திண்டுக்கல்ல பாட்டாளி மக்கள் கட்சி திலகபாமா 330 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடமும், கம்யூனிஸ்ட் கட்சி சச்சிதானந்தன் 360 மதிப்பெண்கள் பெற்று முதலிடமும், எஸ்டிபி முபாரக் 320 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடமும் இருக்கிறார் வந்துட்டு. 2ஆம் இடத்துக்கும் 3ஆம் இடத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இதில் மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிற தொகுதி. எப்போ வேணா எந்த மாதிரி வேணா இந்த தொகுதி மாறலாம் அப்படிங்கிறதுல நம்ம கருத்து பிராரம் இருக்குது. திண்டுக்கல்லை பொறுத்தளவில் இது நிலையான இதுன்னு நம்ம சொல்லவே முடியாது வந்துட்டு. இந்த கருத்து கணிப்பு வந்து நம்ம சரியான கருத்து கணிப்புன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக மாறக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு இருக்கிற ஒரு தொகுதி திண்டுக்கல்லை பொறுத்தளவில். ஏன்னா இந்த பக்கம் வந்து திண்டுக்கல் சீனிவாசன், நத்தன் விஸ்வநாசன்லாம் இருக்கக்கூடிய ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய ஒரு வலுவான மக்கள் இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் அமைச்சர்கள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதின்னு எடுத்துக்கலாம் வந்துட்டு. இந்த பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏற்கனவே அங்கே வந்து செல்வாக்கு மிகுந்த ஒரு தொகுதின்னு எடுத்துக்கலாம் வந்துட்டு. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி திமுக ஏற்கனவே வென்ற தொகுதி கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கொடுத்துருக்காங்க. 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சி கொடுத்துருக்காங்க. அதனால வந்து இந்த கூட்டணி கட்சியினுடைய செல்வாக்கு அங்கே எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பொறுத்து தான் இது மாறும் வந்து இந்த தொகுதியில் வந்துட்டு. திண்டுக்கல்லை பொறுத்தளவில் நம்ம இதை பொறுத்தளவில் கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்து திமுகவுடைய கூட்டணி கட்சியாக நம்ம வந்து மாற்றிருக்கோம். திமுகவுடைய கூட்டணி கட்சி கம்யூனிஸ்ட் கொடுத்துருக்கோம் வந்துட்டு.